தெரியுதா? ஆச்சி இந்த ஃபர்ஸ்ட் நாட் மட்டும் எப்படி போடணும்னு சொல்லுங்களேன் ஒரே வாட்டி. இந்தா சொல்றேன். அது சாதாரண முடிச்சுதான், ஆனா இந்த இப்படி போட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுக்காக போடுறது. இந்த இப்படி ஒரு இதையே கீழே கொண்டு வந்து கீழே இப்படி சுத்தி அந்த இந்த கீழே உள்ளதுக்குள்ள விடணும். விட்டு இப்படி போடணும். புரியுதாப்பா? இந்த இப்படி இந்த வந்து இப்படி 8 மாதிரி வரும். கீழே கொடுத்து போட்டுக்கணும். புரியுதா? செயின் போட வேண்டியது. யாராவது ஒருத்தராவது செயின் போட்டீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். போட்டு காமிச்சிங்கன்னா போட்டுக்காச்சு. கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் போவா. ஆச்சி நான் இப்பதான் ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லுங்களேன். இந்த முடிச்சு போட்டது புரிஞ்சுதாப்பா? நாட் போட்டது இல்ல, அத நான் பார்க்கல. நாட்டு வந்து உங்க இதுதான். இந்த பாருங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை கீழே கொண்டு வந்தீங்கன்னா 8 மாதிரி வந்துடும். ஓகே. அப்புறம் இதையே சுத்தி கீழே கொண்டு வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். சாதாரண ஒரு நாட்டு தான். ஒரு இதுல நூல்ல வந்து ஒரு முடிச்சு போடுறோம்ல, அது மாதிரிதான். இந்த இதுதான் வரணும். இந்த இது மட்டும் வந்தா போதும். நாட்டை எப்படி வேணாலும் போடலாம். ஆனாலும் இந்த இது ஹூக், இந்த வளையம் கிடைக்கணும் நமக்கு. அதுல இருந்தா செயின் போடணும். இந்த கையில சுத்திக்கணும். சுத்திக்கிட்டு அவ்வளவுதான். இதுல வழியா எடுக்க வேண்டியதுதான். இந்த இதாச்சு. செயின் புரியுதா? புரியுதா செயின்? கரெக்ட். அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமா? இப்ப இத வந்து அப்படியே திருப்பிக்கணும். இத அப்படியே திருப்பிக்கிட்டு ஒரு தடவை சுத்தணும். ஒரு தடவை சுத்திட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயினை விட்டு ரெண்டாவது செயினுக்குள்ள விடணும். விட்டு எடுக்கணும். எடுத்தா 3 கிடைக்குதா? இந்த 3 கிடைக்குதா? அப்புறம்
அப்புறம் ஒரு தடவை விட்டு 2 இது இதுல இருந்து 2 இது எடுக்கணும். ஒரு தடவை சுத்திட்டு நெக்ஸ்ட் இதுக்குள்ள விட்டு இப்படி எடுத்தோம்னா 3 இது கிடைக்கும். 3 லூப் கிடைக்குதா? 3 இருக்கா? அப்புறம் இன்னொரு தடவை சுத்திட்டு 2 இதை இதுல இருந்து எடுக்கணும். பின்ன 2 இருக்கும். திருப்பி இன்னொரு தடவை சுத்திட்டு இந்த 2ஐயும் எடுத்துடணும். அதுதான் ஒரு நாட்டு. இதுதான் டபுள் குரோஷான்னு சொல்றது. ஒரு தடவை சுத்தணும். இப்படி விட்டோம்னா விட்டு இந்த லூப்பை எடுக்கணும். இந்த த்ரெட்டை எடுக்கணும். எடுத்தா 3 இது வரும். 3 வருது. எவ்வளவு? 10 ரூபாய் 20 ரூபாய்? நல்லா இருக்கு. விசலாட்சி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் ஒரு தடவை சுத்திட்டு இது 2 மட்டும் வெளியில எடுக்கணும். திருப்பி 2 இருக்கும். இன்னொரு தடவை சுத்திட்டு 2 எடுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் டபுள் குரோஷான்னு பேரு. ஒரு தடவை சுத்திக்கணும். சுத்திட்டு இதுல விடணும். விட்டு எடுத்தீங்கன்னா 3 வரும். 3 வருதா? அதுக்கப்புறம் ஒரு தடவை சுத்திட்டு இந்த 2 மட்டும் எடுக்கணும். 2 இருக்கும். திருப்பி இன்னொரு தடவை சுத்தி எடுக்கணும். அவ்வளவுதான். ஒரு தடவை சுத்திக்குங்க. எல்லாத்தையுமே நூல் ஊசி இல்லையோ? ஒரு தடவை சுத்திட்டு இதுக்குள்ள விட்டு இந்த செயினுக்குள்ள விடணும். விட்டு இப்படி எடுத்தா 3 லூப் வரும். அதை ஒரு தடவை சுத்திட்டு இதை 2ஆ எடுத்து 2 இதை எடுத்துடணும் வெளியில. திருப்பி இன்னொரு தடவை சுத்தி இது 2ஐயும் எடுத்துடணும். ஸோ இப்படி வரும். இந்த மாதிரி வரும். ஒரு தடவை சுத்திட்டியாப்பா? ஒரு தடவை சுத்தி விட்டு எடுத்தியா? ஒரு தடவை சுத்தி எடுத்துட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டியும் சுத்தி எடுத்து 2 தள்ளி விடணும். அதுதான் டபுள் குரோஷான்னு பேரு. வேற யார்கிட்ட இல்லையா நூல் ஊசி? எத்தனையும் காணும். ஆட்சியில பின்னிட்டு
ம் யாரு காமிங்க. கரெக்ட். தேங்க்ஸ் சார். இதுதான் டபுள் க்ரோஷான்னு பேரு. இந்த லைனை பினிஷ் பண்ணிருங்க. போடுறியாப்பா? போட்டுட்டு இருக்கேன். இது மாதிரி வரும். தெரியுதா? வேற யார்ட்டையும் இல்லையாப்பா ஊசியெல்லாம்? ஹலோ போட்டாச்சு. சொல்லுங்க. நான் சாரி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றேன். அது ஸ்டார்டிங் எப்படி நாட்? யாருப்பா கேக்குறது பேரு? நான் முத்துலட்சுமி. வீடியோ ஆன் பண்ணி இந்தாவ. நூல் ஊசி வச்சிருக்கியாப்பா? 3.5 mm. அது ஓகே தான். ஒரு முடிச்சு போட்டுக்கப்பா. இப்படி 8 மாதிரி. இந்த அடியில வந்து இப்படி கொடுத்து இத ஒரு நாட் போட வேண்டியதுதான். ஓகே.
ஸ்டார்டிங் எடுத்துக்கேன். ம் 8 மாதிரி வச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் லூப்ல போடுவா. அந்த செகண்ட் கீழே உள்ளதுல ஆ. போட்டு இழுத்தா தானே நாட்டு வரும். வந்துச்சு. இல்ல இந்த லூப் இருக்கணும்ப்பா. இந்த பார் இந்த இது கொஞ்சம் இருக்கணும். இருக்கு. இருக்கா? அப்ப அதுக்குள்ளதான் ஊசியை விட்டுக்கணும். ஊசி அதுக்குள்ள விட்டுக்க. அந்த கூக்கு மாதிரி இருக்குல்ல அதை விட்டுட்டு நூலை இதுல பிடிச்சு இழுத்துறணும். இழுத்தா ஒரு செயின் ஃபார்ம் ஆயிடும். தெரியுதா? அடியில இருந்து மேலையா? இந்த பாரு இப்படி இந்த ஊசி வந்து இப்படி போய் இப்படி சுத்தி சுத்தி அப்படி இழுத்துற வேண்டியதுதான். அந்த இதுக்கு உள்ள இழுக்கணும். அந்த இது இருக்குல்ல கேப் இருக்குல்ல அதுக்குள்ள இழுக்கணும். ஒரு சுத்து ஊசியில நூலை சுத்திட்டு இப்படி இழுக்கணும். அவ்வளவுதான். இதான் செயின். இதான் பேசிக். ஓகே. சுத்திட்டு அப்படி இழுத்துற வேண்டியதுதான். உள்ள கோசமல்லி இருக்கும், அது வெளியே எடுக்கணும். துவையல் இருக்கும், கோசமல்லி இருக்கும். இந்த மாதிரி வருதா? செயின் வருது. அது ஊசி கீழே கீழே வந்துரு. அது நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ. இந்த மாதிரி செயின் வருது. செயின் கரெக்டா வருதா? கொஞ்சம் லூசா பின்னர் மாதிரி கொஞ்சம் லூசா போட்டுக்கா. கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் இதுவா இருக்கும். கொஞ்சம் லூசா போட்டாங்க. அடுத்த ஸ்டெப். ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? ஆச்சு. குட் ஈவினிங். இதே குட் ஈவினிங். யாரு? சாந்தி. சாந்தி. சரி. இப்ப இதையே அப்படி திருப்பிக்க வேண்டியதுதான். இந்த வந்து அப்படியே உல்டாவா திருப்பிடும். இது ஒரு 5 செயின் போட்டேன். திருப்பிட்டு இல்ல ஒரு இன்னும் ஒரு 5 செயின் போட்டுக்கப்பா. போட்டாச்சா? ஊசி கலந்து.
இப்போ இதை திருப்பிக்கிட்டு இது ஒரு தடவை ஊசியில நூலை சுத்திக்கணும். சுத்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் செயினை விட்டுட்டு ரெண்டாவதுக்குள்ள வரணும். விட்டு இந்த நூலை எடுத்தா 3 லூப் வரும். இந்த மாதிரி 3 லூப் வரும். புரியுதா? 3 லூப் வரும். சுத்தி 2 எடுக்கணும். அவ்வளவுதான். இதான் டபுள் க்ரோஷான் பேர். ஒரு தடவை சுத்திக்கணும். வீடியோ பிரேக் ஆகி கிளியரா இல்ல. பிரேக் ஆகுதா? 3 லூப் வருதா? இது ஒரு தடவை சுத்திட்டு இந்த 2 தள்ளி விட்டுறணும். தள்ளா திருப்பி 2 இருக்கும். ஆச்சி வாய்ஸ் பிரேக் ஆகுது ஆச்சி. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? அப்ப வேற இடத்துக்கு போய்க்கிறேன். ஏகமேங்கிறவங்க ஊசி வச்சிருக்கீங்களா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. இப்போ ஊசி வச்சிருக்கேன். ஏகமை ஒரு தடவை சுத்திக்கணும். சுத்திட்டு இதுல போட்டோம்னாக்க 3 லூப் வரும். 3ல இன்னொரு தடவை சுத்திட்டு 2 எடுக்கணும். திருப்பி இன்னொரு தடவை சுத்திட்டு 2 எடுக்கணும். இதுதான் டபுள் க்ரோஷெட். தெரியுதா? தெரியுது. அந்த
அவ்வளவுதான். இந்த மாதிரி வரும். யாரு இருக்கீங்களா? ஆக்சுவலி உங்க வீடியோ கொஞ்சம் பிளாரா இருக்கு. நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்க்கும்போது தெரிய மாட்டேங்குது. அந்த டபுள் லூப் எனக்கு சிங்கிள் செயின் மாதிரி உள்ளது வந்துருச்சு. டபுள் லூப் உள்ளது எப்படி பண்றீங்கன்னு தெரியல எனக்கு. இந்த இப்ப தெரியுதா? அந்த சிங்கிள் செயினுக்குள்ள உள்ள விட்டு எடுக்கணுமா? செயின் மாதிரி சிங்கிள் லைன்ல செயின் போடுறோம்ல, ஆமா ஆமா அது உள்ள விட்டு எடுக்கணும். ஆமா. இந்த ஒரு தடவை சுத்திக்கிட்டு உள்ள விட்டு எடுக்கணும். இந்த பாருங்க, இப்படி சிங்கிள் செயின் இருக்குல்ல, ஒரு ஆமா தடவை ஊசியில சுத்திக்கணும் நூலை. சரி. சுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள விட்டு எடுக்கணும். எடுத்தா 3 லூப் வரும். தெரியுதா? 3 லூப் வரும். 3க்கு அப்புறம் இன்னொரு 2 இழுக்கணும். அப்புறம் திருப்பி 2 இருக்கும். திருப்பி இன்னொரு தடவை சுத்திட்டு இந்த 2 இழுக்கணும். இதுதான் கம்ப்ளீட். ஒரு நாட்டு கம்ப்ளீட் ஆகுறது இப்படிதான் ஆகும். இந்த வரேன். ஒரு தடவை சுத்திட்டு இப்படி விட்டு எடுக்கணும். எடுத்தா 3 வரும். இன்னொரு தடவை சுத்தி 2 எடுத்துடணும். இன்னொரு தடவை சுத்திட்டு 2 எடுக்கணும். மூணு வருதா? ஒரு தடவை சுத்திட்டு 2. அந்த 2 எடுக்கிறதா கொஞ்சம் சிரமமா இருக்கு. அததான் லூசா போட்டுக்குங்க. லூசா போட்டுக்குங்க. அத செயினை லூசா போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸ்டார்டிங் இப்படி போட்டுக்கணும். இதுக்குள்ள விட்டு லூசாவே போடுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். எடுத்தா 3 வந்துரும். அப்புறம் ஒரு தடவை சுத்திட்டு 2 எடுக்கணும். திருப்பி இன்னொரு தடவை சுத்திட்டு 2 எடுக்கணும். இதான் ஒரு டபுள் குரோஷான்னு பேரு. 2 தடவை விட்டு விட்டு எடுக்கணும். நீங்க ஃபாஸ்டா எடுக்கிறீங்க, எனக்கு அந்த ஃபாஸ்டா வர மாட்டேங்குது. இல்ல அது பழக பழக வந்துடும். இது பாருங்க, மெதுவா தான் இப்ப சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கணும். இதுல விட்டா இப்படி எடுத்தோம்னா 3 லூப் வந்துரும். 3 லூப் இருக்கா? அதுக்கப்புறம் 2 எடுக்கிறதுக்கு கரெக்டா 2 எடுக்க முடிய மாட்டேங்குது என்னால. 2 இப்படி எடுத்தா போதும். கொஞ்சம் லூசா இருந்ததுனாதான் எடுக்க வரும். லூசா இருந்தாதான் எடுக்கணும். இப்படி வரும். வேற யார்ட்டையும் நூறு ஊசி இல்லையா?
சரி சரி எழுது, அம்மா இதை கத்திட்டு வந்துடுறேன். போடலடி போடல. முத்துக்கருப்பு நீங்க போட்டீங்களா? விஷாலாட்சி ரெண்டாவது லைன் போட்டாச்சா? அதே மாதிரி போட போட வந்துடும். எனக்கு அந்த இது திருப்பினது சரியா வராது. நான் இழுத்து வேகமா வந்து போட்டுருக்கேன். நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரி சரி. இதே மாதிரிதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் இருந்து திருப்பிக்கணும். ஒரு செயின் போட்டுட்டு திருப்பணும். ஓ, நான் செயின் போடாம அதான் இதாயிடுச்சு. நான் போட்டு காமிக்கிறேன். செயின் போட்டுட்டு திருப்பிக்கப்பா. திருப்பிக்கிட்டு இதே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். சரியாச்சு. இது ஓகே இப்படிதானா? கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி இருக்கோ? இது ஓகே ஆச்சு. ஓகேதான். போட்டுக்க.
ஆச்சி இந்த ரெண்டாவது வரிசையும் போட்டுட்டேன் ஆச்சி. போட்டாச்சா? போட்டாச்சு. கரெக்ட். அடுத்த கிளாஸ்ல இதுதான் சிங்கிள் செயின், அடுத்தது டபுள் க்ரோஷா, அந்த மாதிரி ஒண்ணு கத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம பர்ஸ் இதெல்லாம் போடுறதெல்லாம் வந்து எப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். சரியாச்சு. இதுலயே அப்புறம் அந்த ரவுண்டுல இது போடுறது எல்லாமே சொல்லித்தரேன். ஆச்சி நான் அந்த குட்டியா 2 லைன் ட்ரை பண்ணிருக்கேன், கரெக்டா ஆச்சு? இன்னும் கொஞ்சம் தூக்கி காமிப்பா, தெரியலையே. இன்னும் கொஞ்சம் கிளியரா போடணும், வந்து தெளிவா தெரியல. இன்னும் கொஞ்சம் கிளியரா செயினை கொஞ்சம் நீளமா போட்டுக்குங்க. குட்டியா இப்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 15 செயின் போட்டு 15 செயின் போடணுமா? சரி ஆச்சு. 15 செயின் போட்டுட்டு அதை திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஆனா இதெல்லாம் கரெக்ட் தான், நாட்லாம் கரெக்ட் தான். கொஞ்சம் அப்படியே கொச கொசன்னு இல்லாம நீட்டா வரும். கொஞ்சம் லூசாவே போடுங்க. டைட்டா போட்டுருக்கேன். லூசா போட்டா கரெக்டா வந்துரும். சரி ஆச்சு. ஓகே சரி, அடுத்த கிளாஸ்ல பாப்போமா? ஓகே ஆச்சி. தேங்க்ஸ் ஆச்சி. நீ போட்டியா? ஓகே. நீ போட்டியாப்பா? கரெக்ட். கொஞ்சம் லூசாவே போட்டுக்கிட்டு வாப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் இன்னும் ஒரு 15 செயின் போட்டு அது மேல டபுள் க்ரோஷா எல்லாருமே கொஞ்சம் நீட்டா போட்டுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்ததுக்கு போய்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே. தேங்க்ஸ். ஆச்சி அடுத்த இது எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப போடட்டும்?